அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நோய் என்றால் என்ன? நோய் எப்படிலாம் நம்ம உடலை ஆட்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி வரக்கூடிய நோய்கள்ல இருந்து மீள்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவாகவே நோய் அப்படின்றது எதனால உருவாகுது அப்படின்னா, உணவு ஏற்றுக்கொள்ளாம போறது, இல்ல உணவு அதிகமா எடுக்கிறது. அதே மாதிரி மலம் அதிகமா செல்றது, இல்ல மலம் செல்லாம இருக்கிறது. அதே மாதிரி சிறுநீர், வியர்வை இதன் மூலமா நோய்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உணவை பற்றி பார்க்க போறோம். எப்படிப்பட்ட உணவை நாம எடுக்க வேணும்? நம்ம எல்லா உணவுமே நல்ல உணவு தான். ஆனா எந்த உடம்பு எந்த உடலுக்குன்றது தான் இங்க கேள்விக்குறி. அப்ப பொதுவாகவே இப்ப நான் ஒரு உணவு சாப்பிடும்போது இந்த உணவு என்னோட உடல்ல உரிய காலத்துல ஜீரணம் ஆகுதான்றத அறிந்து நான் அந்த உணவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த உணவு என்னோட உடல்ல எளிமையா ஜீரணம் அடைந்து அதனால எந்தவித நோய்களும் வராம என்னோட உடல் சரியாகுது. இதே மாதிரி எனக்கு உணவு எடுத்துக்கிடும் போது அந்த உணவு உடல்ல செரிமானம் ஆகாம இருக்கும் போதுதான் நிறைய நோய்கள் நம்மளுக்கு உருவாகுகிறது. அப்ப நம்ம உழைப்பிற்கு தகுந்தவாறு உணவை எடுத்துக்கணும். இன்னைக்கு நான் அதிகமா வெளியில போய் வேலை செய்யும் போது நான் ஒரு அதாவது நல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஜீரணமாக்கக்கூடிய உணவுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி கடினமான உணவுகளை எடுத்துக்கணும். இதே இது இன்று எனக்கு வேலை எல்லாமே என்னோட வீட்டில், என்னோட அலுவலகத்தில், இல்லை என்னோட கிளினிக்லனா நான் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா எளிமையான ஜீரணம் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். பொதுவாகவே இது என்ன சொல்லணும்னா, உழைப்பிற்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது மனிதன் நோய் இல்லாமல் வாழ்கின்றான். இது முதல் விஷயம். இன்னொன்னு உணவுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பசிக்கு புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பசி எடுக்கும் போது நீ உணவை எடு, அப்ப உன் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி நீ பசி எடுக்காதப்ப நாம் உணவை எடுக்கும் போது நம்ம உடலுக்கு எண்ணற்ற நோய்கள் ஏற்படுகின்றன. அப்ப இந்த இரண்டை நம்ம அடிப்படையில நம்ம அதாவது நம்ம உழைப்பிற்கு தகுந்தவாறும் பசிக்கும் போதும் உணவை எடுத்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப எனக்கு பசி எடுக்குது, என்னோட வேலை நேர காரணமாக என்னால் சாப்பிட முடியல அப்படின்னாலும் நோய்கள் உருவாகிறது. அப்ப நம்ம எந்த மாதிரியான நோய்கள் எடுக்கலாம் அப்படின்னா, செமி சாலிட் ஃபுட்னு சொல்லுவாங்க. அதாவது திடமும் இல்லாமல் திரவமும் இல்லாமல் இரண்டும் கலந்த உணவுகளை நம்ம எடுக்கலாம். நான் இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகளை நான் கூழ்மமாக எடுக்கும்போது என்னோட பசி சரியாகுது. அப்ப நான் நோய் வராமல் தடுக்கலாம், நோய் இல்லாமல் வாழ முடியும். இதுக்கடுத்து மலத்தை பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். மலம் தினமும் செல்லணும். அப்படி எனக்கு மலம் தினமும் செல்லலை, எனக்கு ஒரு நாளை ஒரு வேளை தான் மலம் செல்லுது அப்படின்னா இந்த மலத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னா நம்ம உணவின் மூலமாக தான் மலத்தை சரி பண்ணணும். அப்ப நம்ம உணவு எடுக்கும் போது நான் உணவு உள்ள போகுது, அதே மாதிரி எனக்கு கழிவும் வெளியேறுதுன்னா நான் பசி எடுக்கும் போது உணவு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் உணவு எடுக்கிறேன் ஆனா எனக்கு மலம் செல்லவில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உணவை ஒரு மென்மையான உணவாக எடுத்துக்கொள்ளும் போதோ இல்ல ஒரு திரவ உணவுகளாக எடுத்துக்கொள்ளும் போதோ நம்ம உடலுக்குள்ள அந்த உணவு இயக்கம் அடைந்து நம்மளோட பசி நம்மளுக்கு மலம் செல்லும். இதே மாதிரிதான் சிறுநீர் அப்படின்றது தினசரி நம்மளுக்கு இயல்பாவே நல்லா கழிந்துரும். அப்படி கழியல, அதுல ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு, அதாவது வியர்வை வர அளவுக்கு உழைப்பு செய்யும் போது நம்மளுக்கு சிறுநீர் வழியா நீர் வெளியேறனாலும் வியர்வை மூலமாக வெளியேறுகிறது. இதே மாதிரி நம்ம உடல்ல கழிவுகள் தேக்கம் செய்யாமே இருந்தோம்னா நம்ம நோய் இல்லாம வாழலாம். இது போன்ற நிறைய வீடியோக்கள் அக்குபஞ்சர் சார்ந்தும் நம்ம உடல் பற்றி சார்ந்தும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்கமிங்ஸ் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதே போல இன்னொரு அற்புதமான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.